செப்டம்பர் 23 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளி உலகத்துக்கு புருஷன் பொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இருக்கிற மாறன் வீரா இவங்க 2 பேருமே துணி கடைக்கு போறாங்க. வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீரா கிளம்பும் போது, ஏங்க நம்ம 2 பேருமே ஜோடியா கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்றாங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இவங்க உண்மையாலுமே சூப்பரான லவ்வர்ஸ் தான் அப்படின்னு நம்புற மாதிரியே வீரா வந்து நடந்துக்கிறாங்க. இவன் நடந்துக்கிறது எல்லாமே நிஜமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க மாறன். கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப வீரா மாறனை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு வர்றத வீராவுடைய அம்மா பிருந்தா, கண்மணி எல்லாருமே பாக்குறாங்க. கண்மணிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. கொலை வெறியில பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க வீராவை. வீராவுடைய அம்மாவும் பிருந்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி உன்னைய பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு பேசுறாங்க. அம்மா இவகிட்ட சொல்லி வை, இவ பண்றது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல, எல்லாமே எனக்கு எதிரா பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டி அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே வீட்டுல வாக்குப்பட்டு வந்திருக்கிறீங்க, இப்படி நீங்க சண்டை போடலாமா? இது நல்லாவா இருக்குது? 2 பேரும் நம்ம வீட்டுல எப்படி ஒத்துமையா இருந்தீங்களோ அதே மாதிரி தான் புகுந்த வீட்லயும் இருக்கணும், அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு வீராவுடைய அம்மா சொல்றாங்க. அப்பதான் வள்ளி அந்த இடத்துக்கு வர்றாங்க. வீராவுடைய மனசை மாத்தி நம்ம மாறன் கூட நல்லபடியா வாழ வைக்கணும், அதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வள்ளி. ஏற்கனவே கண்மணி நம்ம கிட்ட இந்த வீட்டோட கொத்து சாவியை கேட்டிருந்தா. இந்த கொத்து சாவியை அவ கையில கொடுத்தா இந்த குடும்பத்தை இன்னும் நாசமாக்கிடுவா. பேசாம இந்த சாவியை நம்ம வீராவுடைய கையில கொடுக்கலாம். இந்த நேரத்துல தான் அண்ணன், வீராவுடைய அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க. அப்பதான் வீரா இந்த சாவியை மறக்காம வாங்கிக்குவா அப்படின்னுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பதான் அங்க வர்றாங்க வள்ளி. வீரா, உனக்கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். இந்த வீட்டுல இத்தனை நாளா இந்த வீட்டோட நிர்வாகம் எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வீட்டோட மருமகளா 2 பேர் வந்திருக்கிறீங்க. அதனால இந்த வீட்டோட கொத்து சாவியை உன்னிட்ட கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வள்ளியம்மா பேசுறீங்க? எனக்கிட்ட கொத்து சாவியா? இப்போதைக்கெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வேணுங்கிறப்ப வாங்கிக்கிறேன், இப்போதைக்கு நீங்களே வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ராஜேஷுடைய அம்மா சொல்றாங்க, இந்த வீட்டோட மூத்த மருமக கண்மணி அவ இருக்கும்போது நீ எப்படி அவங்க தங்கச்சிக்கு சாவியை கொடுக்கலாம்? கண்மணிக்கு தானே எல்லா அதிகாரமும் இருக்குது, அவ கையில தான் நீங்க சாவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏம்மா இது எங்க குடும்ப பிரச்சனை, என்ன பேசணும் என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க பேசாம இருக்கிறீங்களா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வீரா, நீ எத்தனை டைம் மறுத்தாலும் சரி, நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். இந்த வீட்டோட கொத்து சாவி உன் கைக்கு வரணும். ஏன்னா ஒரு வீட்டுல கிச்சனும் பூஜை அறையும் ஒண்ணுதான் இருக்கணும்னு நீ சொன்ன பாத்தியா, அதுல ஏன் நீ எவ்வளவு பெரிய மனசு உள்ளவா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த சாவி உன்கிட்ட இருக்கிறது தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு வலுக்கட்டாயமா வள்ளி வீராவுடைய கையில வீட்டுடைய கொத்து சாவியை கொடுத்தாடுறாங்க.